21வது அதிகாரம் 22வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிக்கிறீங்களா? வாசிக்க முடியுமா? யாராவது முயற்சி பண்றீங்களா? யாராவது வாசிக்கிறீங்களாமா? வாசிங்க வாசிங்க. வெரி குட் வெரி குட். நீங்க வாசிங்கம்மா, நீங்களும் வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ பெறுவீர்கள். ரைட், வெரி குட் வெரி குட். 2 பேர் வாசிச்சிருக்கிறாங்க. உங்களோடு கூட பேசுறதுக்கும் நீங்க ஆண்டவரோட பேசுவதற்குமான அந்த உறவு பலப்படும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நீங்க இன்னும் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஊக்கமான ஜெபத்தால் எங்களால் ஆண்டவரே வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் பேசின அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்துல பதியத்தக்கதாக, அந்த அடிப்படையில நாங்கள் வாழத்தக்கதாக மனமாற்றத்தை ஆண்டவரே கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.